الرحمن الرحيم عن ابن عمر رضي الله عنهما قال النبي صلى الله عليه وسلم من أخذ من الأرض شيئا بغير حقه خسف به يوم القيامة إلى 7 أراضين. الله நல்லடியார்களே, ஹராமான பொருட்கள் நமக்கு தெரியும். பன்றியின் இறைச்சி அல்ல, அது போன்று மார்க்கம் தடுத்த ஹராமான பொருட்கள், அதிலிருந்துலாம் நம்ம விலைக்கு இருந்துடும். கிருபையால ஒரு 99% முஃமின்கள் அதிலிருந்து விலகி இருந்துடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பொருள் ஹலாலாக இருக்கும், அது வந்த விதமோ ஈட்டிய விதமோ ஹராமாக மாறி ஹராமாக அதை மாத்தி. எவ்வளவு ஹலாலான பொருள் இருக்கு, பிறரிடம் அபகரித்து நாம் அதை பெறுகின்ற பொழுது ஹலாலான பொருளாக இருந்தாலும் ஹராமாக மாறி, பிறரை ஏமாற்றி அல்ல பிறருடைய சொத்துக்களை அபகரித்து இன்னென்ன விதத்தில் மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ, வட்டி போன்ற விதத்தில் நாம் அந்த பொருளை ஈட்டுகின்ற பொழுது பொருள் ஹலால் தான், அந்த ஹராமாக மாறி. அல்ல இந்த விஷயத்துல நம்ம கடைசி வரை பாதுகாக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என்னிடத்தில் ஹராமான பொருளை சூழலோ ஹராமான வகையில் உண்ணக்கூடிய சூழலோ எப்ப இந்த கவனம் நமக்கு ஏற்படும்னா அதனுடைய விபரீதத்தை நம்ம விளங்கினாதான் முடியும். சிவகாசி சொல்றாங்க, தனக்கு ஒரு சிறு பகுதி இடத்தை பூமியால் அபகரித்துக் கொண்டாலும், தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை அபகரித்துக் கொண்டாலும், நாளை கியாமத் நாளில் 7 பூமி வரை அல்லாஹ் வரை உள்ளே காலத்தில் அவ்வளவு ஒரு பெரிய கொடூரமான தண்டனை மறுமையில் கொடுக்கப்படும். அப்படின்னா ஒரு சின்ன பகுதி பூமியை அநியாயமான முறையில் அபகரித்தார், இவ்வளவு பெரிய தண்டனைனா இந்த தண்டனையை விளங்கிற முன்னத்துல அந்த அச்சம் வந்துருச்சுன்னு வைக்கிறேன். எவ்வளவு பூமிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் தோணும். பிறருடைய இடங்களை அபகரிப்பது அவ்வளவு எளிதாக மாறிடுச்சு. விளங்கிடானா போகும். உமர் சத்தாப் அவன் கால பஹ்ரைன் நாட்டில இருந்து ஒரு கஸ்தூரி பொருள் வருது, கஸ்தூரி நிரம்ப வருது, அதை அப்படியே பங்கிட்டு கொடுக்கணும். யாரை வைத்து பங்கிட்டு கொடுப்பது யோசிச்சிருந்தான், இது அணந்து போகணும். அப்போ முதல்ல சொன்னாங்க, அரேன்னு ஒரு நபர் வேணும் இது அணந்து கொடுப்பதற்கு அப்படின்னு. அப்போ மனைய ஆத்திகா எல்லாம் தராங்க. ஆத்திகா அவங்க சொன்னாங்க, நான் கூட இருக்கிறேன், நான் இதை அணந்து போடுறேன் அப்படின்னு. ஒவ்வொரு சத்தாபதி இல்லாதவங்க அமைதியா இருக்காங்க. 2வது சொன்னாங்க, இது அணந்து போறது ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. அப்போ திருப்பி மனைவியை சொல்றாங்க, நான் கலந்து போறேன் அப்படின்னு. 2வது முறையும் அமைதியா இருந்தாங்க. 3வது முறை கேட்கிறாங்க, 3வது முறையும் அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்துட்டு சொன்னாங்க, ஆத்திகாவே கஸ்தூரி அந்த மனம் தான் மெயின், அதனுடைய முதல் மூலமே அந்த வாசம் தான். நீ அளந்து போடுகின்ற பொழுது அது நறுமணம் கையில ஒற்ற அளவுக்கு கூட என்னிடத்தில் பொருள் வருவதை நான் விரும்பல. மறுமையில் என்ன தண்டனை கொடுத்துருமோ வச்சு அளந்து போட்டுருவேன். ஆனா உன் கையில ஒட்டி இருக்கு, அளந்து போறோம். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? பயம் வருதுன்னா, இந்த பயம் வருதுன்னா போதும், ஹராமான அந்த பொருளின் மீது நமக்கு ஆசையும் வராது, அப்பதான் திரும்பவே மாட்டோம். சுகதாசம் அவர்கள் ஒரு யுத்தங்களை முடிந்த பிறகு சகாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. நிறைய ஷஹீதார்களும் அடக்கப்பட்டாங்க. அடக்கப்படுகின்ற பொழுது ஒருத்தர் அடக்கின பிறகு சொன்னாங்க, இவர் போர்க்களத்துல கடைசி நேரத்துல வீர தீரமாக போரிட்டார், ரொம்ப அற்புதமா போர் செஞ்சார், நல்லா இவருக்கு பெரிய ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. சல்லல்லாஹு எச்சரிக்கையா சொன்னாங்க, நல்லா விளங்கிக்காங்க. இப்ப நம்ம யாரை அடக்கி முடிக்கிறோமோ இந்த நபருடைய கபர் சிறிது நேரம் பற்றி எரிந்தது அப்படின்னா, நேரம் எரிஞ்சிட்டு அப்படியா அணைந்தது அப்படின்னா, சஹாபாக்கள் யாரும் சொல்லலாம், அவ்வளவு வீர தீரமா போரிட்டு ஷஹீதா இருக்கிறாரு, இவருடைய கபர் எரிஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்க. சொல்லலாம் சொன்னாங்க, நம்முடைய இடையில போர் நிறுத்தம் இடையில ஒரு ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் போர் நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்படுகின்ற பொழுது கொஞ்சம் கனிமத்து பொருள் வந்துருச்சு, பொது உடைமை பொருள். அது இருந்து இவர் அதை பங்கிடுவதற்கு முன்பாகவே ஒரு சிறு துண்டு கயிறை அவருடைய பயன்பாடுக்கு எடுத்துக்கிறார். அனுமதி இல்லாமே ஒரு கயிறு தானே, துண்டு தானே என்று அவர் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டார். அந்த கனிமத்து பொருள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பாக அந்த ஒரு சிறு செயலுக்காக அல்லாஹ் ஒரு பெரிய தண்டனையை, ஷஹீதாக இருந்தாலும் கபரில் வைக்கப்பட்டதும் சிறிது நேரம் பற்றி எரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தினான் அப்படின்னா ஒரு பெரிய எச்சரிக்கை. சஹாபாக உள்ளத்துல ஹராமான பொருள் அது ஹலாலாக இருந்தாலும் அது ஈட்டக்கூடிய விதத்தில் வரக்கூடிய விதத்தில் அதை ஹராமாக மாற்றுகிறவர், அந்த ஹராமான பொருள் மீது அச்சம் அதிகமாகும். அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஹராமானவைகளை அனுபவிப்பதிலிருந்தும் ஹராமானவைகளை புசிப்பதிலிருந்தும் நம்மையும் நம் மனை மக்களை பாதுகாத்தல்வானா.